உறவுகள் அனைவருக்குமே எங்கள் இன்னொரு வணக்கங்கள். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நீங்க என்ன காணொலி பார்க்க போறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு கடலை மிட்டாய் நான் செய்ய போறேன். இன்றைக்கு ரூபி கடலை மிட்டாய் செய்ய போறா. அதைத்தான் நீங்க இந்த காணொலியில முழுமையா பார்க்க போறீங்க. நல்ல ஒரு இனிப்பான ஒரு டோஃபி மாதிரி தான் இருக்கு. பால் டோஃபி மாதிரி இது கடலை மிட்டாய். எல்லா உறவுகளும் நினைப்பினேன் நடுகளும் ஒரே சுவித்தா செய்யணும், அப்படி இனிப்பு பாடங்களை செய்து செய்து சாப்பிடுங்க அப்படின்னு யோசிப்பீங்க. நாங்களே செய்து நாங்க முழுத்தளவு நாங்க சாப்பிடுறது இல்ல. நாங்க செய்யறது கணக்கு செய்ய மாட்டோம், கொஞ்சம் தான் செய்வோம். செய்துட்டு நாங்க எல்லாருமே சாப்பிடுவோம். அளவுக்கு மீறி நாங்க இனிப்பு சாப்பிட மாட்டோம். இது நீங்க பாக்குற நீங்கள் ஒரு நாள் செய்ய மாட்டீங்க. இப்ப இருந்துட்டு ஒரு நாள் செய்து பாப்போம் தான் செய்வீங்களே. ஓகே, இன்றைக்கு ரூபி கடலை மிட்டாய் செய்ய போறா. அதைத்தான் நான் இன்றைக்கு பார்க்க போறோம். ரூபி அப்படி கடலை மிட்டாய் செய்ய போறா அப்படின்னு சொல்லி. இதுக்கெல்லாம் கணக்கு நிமிஷம் எல்லாம் எடுக்காது, நிறைய பொருட்களுமே தேவையில்லை. ரெண்டே பொருட்களை வச்சு ஈஸியா செய்யலாம். அதைத்தான் நீங்க அந்த காணொலியில முழுமையா பார்க்க போறீங்க. அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? எங்களோட உறவுகள் எங்களோட VR Blog யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துல பெல் பட்டனை டங்கான தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு காணொலியும் நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். என்னென்ன கடலை மிட்டாய் செய்யறேன்னு சொல்லி பாப்போம் வாங்க. ஓகே, இப்ப நாங்க காணொலிக்கு போகலாம். இப்ப கடலை மிட்டாய் தான் நான் செய்ய போறேன். அதுக்கு என்னென்ன பொருள் எடுத்து வச்சுக்கிறேன்னு சொல்லி பாப்பேன். நிறைய பொருட்கள் எல்லாம் இல்ல, இரண்டே பொருளை வச்சு சூப்பரா கடலை மிட்டாய் செய்ய போறேன். நான் என்ன சாப்பாடு செய்தாலும் கூடுதலா இந்த பேணின்ற அளவுல தான் நான் எடுத்து வைக்கிறேன். இன்றைக்குமே இதே போல இந்த பேணின்ற அளவுல தான் எடுத்திருக்கிறேன். இதுல முக்கா பேணி கச்சானம், முக்கா பேணி சர்க்கரையும் எடுத்திருக்கிறேன். பாருங்க, வறுத்த கச்சான் பருப்பை மிக்சியில போட்டு அடிச்சு கொஞ்சம் நறுவெண்ணொருவேல ஆகி வச்சுக்கிறேன். பாருங்க, கொஞ்சம் நறுவெண்ணொருவேல இருக்கு, கொஞ்சம் பவுடரா இருக்குது. இப்படித்தான் நிறைச்செடுக்கணும். அதோட இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா சர்க்கரையை அதே அந்த முக்கா பேணி அளவுல தான் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னனா உடைச்சு வச்சிருக்கேன். என்ன சொன்னா உங்களுக்கு இலகுவா கரையுமென்றதுக்கான தான் இப்படி உடைச்சு வச்சிருக்கிறேன். இந்த ரெண்டே பொருள் தான் நாங்க கடலை மிட்டாய் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். ரெண்டு பொருட்களோடய கடலை மிட்டாய் செய்யலாம். ஈஸியா செய்து நாங்க வீட்டிலேயே சாப்பிடலாம். நீ அடுப்பை மூட்டிட்டு இந்த சர்க்கரையை காய்ச்சி எடுக்கணும். அடுப்பை ஆக நாங்க கேஸ் அடுப்புல செய்யறோம்னு சொன்னா ஆக கூட்டி வச்சுட்டு நாங்க சர்க்கரையை காய்ச்சக்கூடாதுன்னு சொன்னா அது பக்கம் சர்க்கரை எரிஞ்சிடுமேன்னு சொன்னா எனக்கு ஏற்கனவே ஒரு அனுபவம் இருக்குது. அதனாலதான் நான் சொல்றேன், கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டே நெருப்ப இந்த கடலை மிட்டாயை செய்யுங்க. அடுப்பெல்லாம் மூட்டியாச்சு. இப்ப சட்டியை தூக்கி அடுப்புல வச்சுட்டு நீங்கள் விரும்பினா இதுக்குள்ள கொஞ்சம் நெய் விடலாம், அல்லது கொஞ்சம் பட்டர் போடலாம். நீங்க விருப்பம் இல்லாட்டிக்கு அதை போட தேவையில்லை. சில பேர் நெய் சாப்பிட மாட்டேன், பட்டர் சாப்பிட மாட்டேன். அதால நீங்க சாப்பிடாட்டிக்கு பிரச்சனை இல்லை, நீங்க போடாமலும் விடலாம். நான் கொஞ்சம் பட்டர் போட போறேன். எனக்கு தேவையில்லை, கொஞ்சம் இல்லாட்டிக்கு நீங்க நெய்யும் விடலாம். பட்டர் விட்டா கொஞ்சம் வாசமா இருக்கும். இப்ப சர்க்கரையை போட போறேன். சர்க்கரை இதுக்கு தண்ணி விடக்கூடாது. தண்ணி விடாமல் அப்படியே நல்ல இருகல் பதமா காய்ச்சி எடுக்கணும். நல்ல வடிவா கரையட்டும். தானாவே சர்க்கரை சூட்டுல உருகி கொண்டு வரும். இந்த கடலை மிட்டாய் செய்யறதுக்கு நிறைய நேரமும் பிடிக்காது, டக்குன்னு செய்யலாம். கச்சான் இருந்தாலே சரின்னு சொன்னா வீட்டுல கூடுதலா எல்லா விட்டையும் சர்க்கரை வச்சிருப்பேன். என்ன ஸ்டாக்ல இருக்கு. கச்சானும் சர்க்கரையும் இருந்தா சரி. சரி, நீங்க பட்டர் நெய் எல்லாம் அது கூட விருப்பம், நீங்க போடாமலும் விடலாம். கொஞ்சம் வாசமா இருக்கும் அதில் போட்டா, அதுக்காண்டிதான். கச்சான் முட்டை அந்த கிண்டிட்டு இதுல ஊத்தி பரவி எடுக்கணும். அதுக்காண்டிதான் இந்த பலகை எடுத்துருக்கேன். நீங்க வேணும்னு சொன்னா ரேயிலையுமே இதண்ட என்னன்னு சொல்றது, ரேயும் எடுக்கலாம். நான் இதெண்டா கொஞ்சம் ஈஸியா இருக்குமென்றதுக்காண்டி தான் இதுல கொஞ்சம் பட்டர் பூசுறேன். நீங்கள் பட்டர் அல்லது நெய் அல்லது என்ன வேண்டாலும் பூசலாம். சொன்ன இந்த ஈஸியா எடுபடுமென்றதுக்காண்டி தான். அங்கே சர்க்கரை நல்லா காய்ச்சிப்படுது. பாருங்க, இங்க பாருங்க, சர்க்கரை எப்படி காய்ச்சி பட்டுட்டேன்னு நல்லா காய்ச்சி பட்டுட்டு
பாத்தீங்களா இதுக்குள்ள வந்து இப்ப நான் இந்த அடிச்சு வச்ச கச்சான் பருப்பை போட போறேன். கொஞ்சம் பருப்பா இருக்குது, கொஞ்சம் தூளா இருக்குது. போட்டுட்டு நல்ல வடிவா கலந்து விடணும். இங்க பாருங்க சட்டியில வந்து ஒன்றுமே இருக்கு, அது எல்லாமே அப்படியே வந்துடும் பாருங்க சர்க்கரை பானியோட சேர்ந்து. பாத்தீங்களா அப்படி இருக்குன்னு சொல்லி. இறக்கிட்டு நாங்கள் என்ன சொல்றோம் பட்டர் பூஸ் வச்சு அந்த தட்டுல வந்து போட்டு பெறவோணும். வச்சுட்டு நல்ல வடிவா பெறவி இருக்கணும். எல்லாத்தையும் வலிச்சு போட்டுட்டு பாப்பா வாசமா இருக்கு, நல்ல வாசமா இருக்குல்ல. இது கொஞ்சம் பெறவி எடுக்கிறதா கொஞ்சம் இருந்தானே இப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நல்ல வடிவா இந்த பலகையில வச்சு செட் ஆக்கணும். செட் ஆகிட்டு நான் வந்து இந்த பூரிக்கட்டை வந்து எடுத்திருக்கேன், அதால வந்து அமர்த்துவேன். நல்ல வடிவா அமர்த்தி எடுத்தோம்னு சொல்லலாம். நல்ல படிஞ்சிடும் இந்த பலகையில, அப்படியே வட்டி எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கு. பாத்தீங்களா அப்படி இருக்குண்டு. ஒரு கதைக்கு சொன்னா ஒரு சாம்பிளா சொன்னா ரோட்டுக்கு ரோலர் ரோட்டு உருட்டு சல்லிய போட்டு உருட்டுவினே அதே போல லெவலா வரும், லெவலா வரும். என்ன மாதிரி இல்ல நல்ல வடிவா உருட்டி எடுத்தேன். நீ இதை வந்து வட்டி எடுக்கணும் சரியா. நீ கத்தி எடுக்க மறந்துட்டேன், கத்தி எடுத்து நல்ல வடிவா சின்ன சின்ன பீஸா வெட்டுவேன் சரியா. சூட்டோடய கொஞ்சம் வெட்டினா தான் வெட்டுப்படும், அதுக்காண்டி தான் வெட்டுறேன். அப்பதான் துண்டு போடலாம், துண்டு போடலாம். சுடு சரியா. ஆறு பாருங்க எப்படி வருது அந்த கடலை மிட்டாய், சூப்பரா இருக்கு. கடலை மிட்டாய், கடலை மிட்டாய் பாருங்க எப்படி இருக்கு ஒவ்வொரு துண்டும். இங்க காட்டும், இங்க பாத்தீங்களா சூப்பரா இருக்கு. நீங்க சாப்பிட்டு பாத்தீங்களா எடுத்து எப்படி இருந்தது? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கொஞ்சம் இறுகணும், இப்படி எடுத்து வச்சோம்னு சொன்னா இறுகிது. கொஞ்சம் சொத்தியா போட்டுது, அதான் ஒரு பிரச்சனை, வேற ஒன்றும் இல்ல. சொத்தியா சைட்டு வழியில இருந்தது வந்து நேர ஹோட்டலோ அதுக்கு ஒரு ஒடுக்குமான இது ஒரு ஏதும் ஒரு பாத்திரம்னு சொன்னா வடிவாதுக்க தட்டுக்குள்ள பிறகு போட்டு இப்படி இப்படி துண்டுவலா வட்டினாலே காணும் சரியா. அவ்வளவு பீஸா வட்டினா காணும், அப்புறம் நீட்டா வரும். இது எல்லா இடம் பிறகு போட்டு வட்டினா கரையா இல்ல பிறகு வந்து வட்டி எடுக்கலாம். நல்லா இருக்கு, நல்லா தானே இருக்கு. செய்யலாம் இப்ப எங்களுக்கு நல்ல இனிப்பா சாப்பிடணும்டா பக்கன்னு கச்சானையும் சர்க்கரையும் போட்டு சூப்பரா கடலை மிட்டாய் செய்தெடுக்கலாம். ஓ பாருங்க கல்லு வேலை செய்ய பாருங்க, அவக்கு தெரியல. நான் இங்க பக்கன வேக வச்சுட்டா அப்படி ஆளுன்னு பாருங்க. கண்ணை மூடினா சரி ரூபாய்க்கு சுவையான சாப்பாடு படக்கன்னு வேக வச்சுட்டு நல்லா இருக்கும். கொஞ்சம் முருகா விட்டுட்டு போத்திருக்க மூடி வச்சு சொன்னா சூப்பரா எடுத்து சாப்பிடலாம். சில நேரம் உரைப்பா சாப்பிட்டு இனிப்பா சாப்பிடணும் போல எங்களுக்கு இருக்குன்னு தானே, அப்பக்கே இதுல ஒவ்வொன்று எடுத்து சாப்பிட்டோம்னு சொன்னாலே நல்லது. இன்னைக்கு வந்து வானிலை வந்து ஒரே இருட்டு மூட்டமா தான் கிடக்குது இருக்குதானா, மழை பெய்கிறதா காணையில என்ன, ஆனா முழங்குதானே அங்காலையில பக்கமா தான் இருக்குதானா, மழை வாரதா காணையில. ஆனா வெறும் என்ன ஏறீங்க சாப்பிட இந்த மிச்ச தூள் பேக்கையும் போட்டீங்க. ஓ காட்டுமால் இந்த வேற காட்டுங்க கிட்ட கொண்டு வந்து எல்லாம் எடுத்து வச்சுக்கேன் துண்டு போட்டு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல சூப்பரா கடலை மிட்டாய் வந்து செய்துட்டேன் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி. கொஞ்சம் சொத்தியா போட்டது சிறாது வந்து நடு துண்டெல்லாம் நல்ல சதுரமா வந்து இருக்குது பாருங்க. இது பாத்தீங்களா எப்படி இருக்குண்டு சுமையா இருக்கு, இறுகிட்டுது. இன்னும் கொஞ்சம் முறினா கொஞ்சம் இந்த கடிக்க நொறு வண்டி இருக்கு, நல்லா இருக்கும் சாப்பிட. அந்த சர்க்கரையும் இந்த கச்சான் கடிச்சு சாப்பிட நல்ல டேஸ்டா இருக்கு. நீங்களும் சாப்பிட பாத்தீங்களா எப்படி இருந்தது? நல்லா இருந்து எல்லாம் இருந்தா நல்லா முறுமுறுப்பா இருந்தா. நான் ஏற்கனவே 2-3 துண்டு சாப்பிட்டேன், இந்த சைட்ல இருந்த மிச்சமெல்லாம் நான் தான் சாப்பிட்டேன். நான் போய் எடுத்து
இப்போ வந்து நான் ஒரு கடலை மிட்டாயை வந்து எடுத்து சாப்பிட்டு பார்க்க போறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு நான் முறிச்சு காட்டுறேன். இங்கே பாத்தீங்களா நல்லா இறுகிட்டுது, நல்லா முறுமுறுப்பா இருக்கு. பாத்தீங்களா அப்படி முறிஞ்சுதுண்டு. இப்போ வந்து சாப்பிட போறேன். நல்லா டேஸ்டா இருக்கும். ஆனா அடுப்பை மட்டும் கூட எரிக்க கூடாது. என்ன சொன்னா கூட எரிச்சோம்னு சொன்னா இந்த சர்க்கரை வந்து எரிஞ்சிடும். அதுக்காண்டி தான் நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த கச்சானம் வந்து கொஞ்சம் பவுடர் ஆகி கொஞ்சம் நறுவலா போட்டபடியே அதை கடிச்சு சாப்பிடவும் நல்ல சுவையா இருக்கு. அந்த கச்சாம்பருப்பு அப்படியே கடிச்சு சாப்பிட நல்லா இருக்குது. நீங்களுமே இதே போல வீட்டுல வந்து செய்து சாப்பிட்டு பாருங்க கடலை மிட்டாய் வந்து. நாங்களும் வந்து இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ளலாம். மீண்டும் ஒரு புதிய காணொலி ஊடாக மீண்டும் உங்களை சந்திக்கணும் உறவுகளே. பாய்.